ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து வீட்டு தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய வீட்டில் உள்ள முன்பகுதியில் உள்ள தோட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூ மரங்களாக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து தங்கும். இந்த பறவைகளின் சத்தம் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. இனி தோட்டத்தில் உள்ள மரங்களை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம என்னோடய வீட்டு தோட்டத்தில் உள்ள கொய்யா மரத்தை பார்க்கலாங்க. இது கொய்யா மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது செண்பகம். அவங்க இப்போ ஒரு வாரமாக பூக்களை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம். பெரிய பாரிஜாதம் வந்து பட்டு போடுறதுனால இப்போ சின்னதாக வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம். இதில் பூக்கள் இருக்குது. செம்பருத்தி. இந்த செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா இது ரெட் கலர், அப்புறம் இது ஒரு பிங்க் கலர், இது கனகாம்பர கலர், எல்லாம் இது வெள்ளை கலர். பார்த்திங்கன்னா தூதுவளை. இதில் முள் இருக்கிறதுனால இதை நான் வேலியில் படர்த்தி விட்டுருக்குறேன். இது சப்போட்டா. இதில் காய்கள் 1-2 கிடக்கு. பார்த்திங்கன்னா பெரியாநங்கை. இது வந்து பெரியாநங்கை. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இப்போ அதில் வந்து பழங்கள் எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம், அப்புறம் இது பலா மரம். எல்லாமே இப்போ தான் நான் வச்சுருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா இது வந்து சின்னதாக ஒரு தோட்டம் போட்டிருக்கிறேன். இதில் வந்து கத்திரி, கீரை எல்லாமே இப்போ தான் நான் விதை போட்டு வச்சுருக்கிறேன். சீனியா வரை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டை எல்லாமே இப்போ தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய கோழிகள் இருக்குது. அவங்க கொத்திரும், அப்படி கொத்தி எல்லாமே நாசப்படுத்திடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் ஃபென்சிங் போட்டு இப்போ நான் ஒரு சின்னதாக கார்டன் ஒன்று உருவாக்கியிருக்கிறேன். இது அரைக்கீரை. என்னோட வீட்டு தோட்டத்தையே அப்படி அங்கே இங்கே கொத்தி எல்லா செடிகளையும் நாஸ்ட் பண்ணுறவங்க கோழிகள். ஃபுல்லாகவே கறிவேப்பிலைங்க. ஃபுல்லாக கறிவேப்பிலை வந்து நாத்தை. அப்புறம் வந்து பென்சிங்கில் வந்து பெரண்டை வச்சு விட்ருக்குறேன். இது மல்பெரி. இது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. ட்ராப்பிள், அப்புறம் தேக்கு பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து செரி, எல்லாமே செடிகள் வச்சுருக்கிறேன். அதாவது ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். வந்து வெற்றிலை. இது வந்து கிரேப்ஸ் செடியில் வந்து நான் படர்த்தி விட்ருக்கேன். இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் மாடி தோட்டத்தை பற்றி சொல்கிறேன். அப்போது என்னோடய கிரேப்ஸ் மேலே இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நெல்லி மரம். இப்போ இதில் காய்கள் எதுவுமே இல்லை. 2-3 நாளாக காற்று இருந்ததால் அவ்வளோ நெல்லிக்காயும் உதிர்ந்துட்டு. பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு தோட்டத்தில் தென்னை மரம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நிழலில் வந்து எனக்கு மற்ற செடிகள் அதிகமாக வர்றது கிடையாது. இருந்தால் கூட நான் வந்து அந்த கொஞ்சம் இடம் கிடச்சாலும் அதில் வந்து நான் செடிகள் வச்சுருக்கேன் நிறைய. இதே போல் நீங்களும் இப்படி வீட்டு பக்கத்தில் இடம் இருந்துன்னா கொஞ்சமாக செடி வச்சு பாருங்கள். ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி கிடைக்குங்க. நமக்கு டைம் பாஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.